இந்த மாதம் கோலிவுட்டுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு தலைய நிமிர்த்தியும் இருக்கு. கடந்த சில மாதங்களாகவே தமிழ்ல வெளியாகும் படங்கள் எதுவுமே அதிக அளவுல வசூலும் செய்யல. அவ்வளவு ஏன் கடந்த மாதம் வெளியான விஷாலோட ரத்னம் படம் கூட பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. ஆனா, அதனுடைய வசூல் சுத்தமா கவுந்துடுச்சு. படமும் பெரிய அளவுல ஓடல. வசூலுமே பெரிய அளவுல வசூலிக்கவும் இல்ல. அதையடுத்து மே 3ஆம் தேதி வெளியான அரண்மனை 4 திரைப்படம் வசூல்ல வேட்டைய நடத்திட்டு வருது. இந்த படம் 100 கோடி கலெக்ஷன சேர்ந்து மாஸ் காட்டியும் இருக்கு. அந்த வகையில இந்த மாதம் வெளியாகி இருக்கிற முக்கிய படங்கள்ல வசூல் நிலவரமும் வெளியாகிருக்கு. அதன்படி சுந்தர் சி இயக்கி நடித்த அரண்மனை 4 திரைப்படம் உலக அளவுல 100 கோடியை தாண்டி வசூலித்தும் வருது. அதன்படி தமிழகத்தில 61 கோடியும் தட்டி தூக்கியிருக்கு. அடுத்ததா கவின் நடிப்பில வெளியான ஸ்டார் படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸ்டார் திரைப்படம் 12 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது. மொத்தமா இந்த படம் 19.6 கோடியை வசூலித்திருக்கு. இதற்கு அடுத்ததா சந்தானத்தோட இங்க நான் தான் கிங்கு படம் பெரிய அளவுல ப்ரமோஷனும் செய்யப்படுது. அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் வசூல்ல ஜொலித்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசூல்லயுமே மண்ணை கவ்வியிருக்குன்னே சொல்லலாம். படமும் அந்த அளவுக்கு பெரிதாக ரசிகர்களை கவரவும் இல்லை. ஏன் ஸ்டார் திரைப்படத்தோட ஹீரோ கவினோட படம் வசூல் செஞ்ச அளவுக்கு கூட இந்த படம் வசூல் செய்யும்னே சொல்லலாம். அதன்படி இந்த படம் 7 நாட்கள்ல மொத்தமா 5.79 கோடியும், மொத்தமாக இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 9.58 கோடியும் வசூல் செஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து ஹிப்ஹாப் ஆதி நடித்து வெளியான பிடி சார் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ட்ரெய்லர்லேயே அதிக கவனத்தை ஈர்த்த இந்த திரைப்படம் 5 நாட்கள்ல 6.4 கோடி வசூல் செஞ்சும் இருக்கு. அடுத்தது அனைவரும் எதிர்பார்த்த எலெக்ஷன் திரைப்படம் மக்களை கவரவும் தவறியது. அதன்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லயுமே மண்ண கவ்வியிருக்கு. அதன்படி மொத்தமாக இந்த திரைப்படம் உலக அளவுல 1.2 கோடியும், இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 1 கோடிய கூட தொடல. மொத்தமா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 98 லட்சம் வரைக்குமே வசூல் செஞ்சிருக்கு. உலக அளவுல இந்த படம் 1.2 கோடி வசூல் செஞ்சிருக்கு. அடுத்ததா அனைவராலும் மிகவுமே எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் ராமராஜன் அவர்கள் நடித்த சாமானியன் திரைப்படம். இந்த படம் விமர்சன ரீதியாக நன்றாக இருந்தாலும், மக்களுடைய கருத்துக்களுமே நன்றாக இருக்கு. மக்களையும் கவர்ந்திருக்கு. ஆனா, இந்த படம் அதிக திரையரங்குகள்ல வெளியிடுறதால, மொத்தமாக இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல 12 லட்சத்தை வசூல் செஞ்சிருக்கு. வரும் வாரம் கருடன் படம் வெளியாகுறதுனால, இந்த படங்களுடைய வசூலுமே டல் அடிக்கும்னும், பாதிக்கப்படும்னும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.